சத்தியமாக முட்டிடும். நான் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மனுக்கிறேன். யாராச்சும் ஆக்சுவலாக வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே வந்தாச்சு தான் வரதராஜன் போம் பேக்ரவுண்ட் உள்ள அப்படி பயங்கரமாக இருக்குல்ல. ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஒரு அக்கா வந்தாங்க. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னண்ணா இதில் இந்த செட்டப்பில் வந்து முட்டுக்கடை இருக்கு. முட்டுக்கடை அரசு ஆக்சுவலாக வந்து இவ்வளோ பெரிய கடைலாம் வந்துட்டு நம்ம வந்து நம்ம ஏரியாவில் பார்க்க முடியாது. முட்டுமானே கிட்ட போனால் முட்டுமானே முட்டுண்ணா மூஞ்சில் இது பண்ணிங்களா முட்டும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. ஆமாண்ணா. கிராஸ் பண்ணி போகலாமா? போக முடியாதானே? கிராஸ் பண்ணலாம் போக முடியாதுண்ணா. இடிக்கின்ற அந்த பக்கம் வாரமாக போய் போகலாம். வாடா சண்டைக்கு வாடா. இதோட பேர்லாம் இருக்கானே இதுக்கெல்லாம்? இன்னும் பேர் இருக்குதுண்ணா. ஆனால் கரெக்டாக அதுவும் தோட்டா புல்லட்டு கன்னு நேமா இருக்கு. எல்லாமே பயங்கரமா. இது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. அரசு ஆக்சுவலாக வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஹரி கிட்ட போவேன். இதோட நீ விவரமா இங்கிட்ட போயிட்ட முடி பாத்தீங்களா? கொஞ்சம் ரெண்டு டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கும் போது தெரிய வேணா எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு. இது எத்தனை வருஷத்துக்கு கிடாவா இருக்கும்னா? இதெல்லாம் 6 வயசு 4 வயசு 2 வயசு கடா. முட்டுக்கெல்லாம் போகுங்களா இல்ல இங்க மட்டும்? ரெண்டு முட்டுக்கு போகணும். ரெண்டுமே சண்டைக்கு போகும். ரெண்டுமே சண்டைக்கு போகும். ரெண்டுமே சண்டைக்கு போகும். இது வந்து பந்தய மாதிரி எப்படி? ஆமாண்ணா பந்தய மாதிரி விடுவாங்கண்ணா. கிட்டத்தட்ட இங்க நிக்கிறதே கொஞ்சம் வந்துட்டு ரிஸ்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகே அரசு நம்ம வந்துட்டு கொஞ்சம் இதுக்கு சுத்தப்படுது நினைக்கிறேன். நம்ம அங்கிட்டு போகலாம். மாடு இருக்குது, மாறுவடி குதிரை இருக்குது, காங்கேய மாடுகள். இது முட்டாதுன்னா சும்மா சாதாரண தான். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இல்ல ரெட்டை பார்த்தானே மாடு கொஞ்சம் அரசு. நம்ம வந்துட்டு இப்ப போயிட்டு நம்ம இப்ப வாங்க நம்ம போயிட்டு நம்ம அந்த 1 கோடி ரூபாய் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது 1 கோடி ரூபாய் தான் உண்மையான அதோட விலையா? 1 கோடி ரூபாய் விலை தான். 1 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் குதிரைங்கிறது வந்து ரியாலிட்டி இங்க இருக்கக்கூடிய 1 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட அது வந்து சேல் பண்ண குதிரைங்களானா இல்ல கேட்ட குதிரைங்களா? கேட்ட குதிரை. சேல் பண்ணல கேட்டாங்க. அது எங்க போனாலும் பிரைஸ் தான். பிரைஸ் கிட்டத்தட்ட அது வந்து அந்த ஷோகேஸ் இந்த மாதிரி பண்ற குதிரைங்களா இல்ல ஷோக்கு மட்டும்ண்ணா? ஷோக்கு மட்டும். பந்தயத்துக்குள்ள இந்த மாதிரி போற குதிரைங்க? பந்தயத்துக்கு போற மாதிரி குதிரை நம்மளுக்கு எல்லாமே ஷோ குவாலிட்டி குதிரை தான். எங்க போனாலும் பிரைஸ் தான். எங்க போனாலும் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் கிட்டத்தட்ட அந்த 1 கோடி ரூபாய் குதிரை இதுதான். 1 கோடி ரூபாய் குதிரை இந்த காளை தான். பேர் காளா. தொட்டு பார்க்கலாமாண்ணா? தொடலாம். இப்போ வந்து இது இப்போ எல்லாம் சாப்பிட்ற டைம் மதியானம். அதனால வந்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை சாப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் டேஞ்சரான குதிரை இதுதான். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டுனா ஆக்சுவலாக பயங்கரம். இது வந்து பயமுடுத்தக்கூடிய ஒரு சைகைங்களா இல்லை கிட்ட வராதுன்னு சொல்ற ஒரு அர்த்தம்? அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து சாப்பாடு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குது. சாப்பிட முடியுமாண்ணா? அது சாப்பிடலாம். அதே பிச்சு சாப்பிடும். இதுக்கு அரும்புல தான் கொடுக்கணும். அரும்புல்? கையை கடிச்சிருங்களா? வாவ், அது ஆக்சுவலாக வந்துட்டு பயங்கரமா இருக்குப்பா. நீங்க தொட்டிருக்கீங்களா குதிரை? நீங்க தான் இருக்கீங்க. நீங்க வளர்த்தணும். எங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. அது ஆக்சுவலாக வந்துட்டு ஹேர் ஸ்டைல் தான் பயங்கரமா இருக்கு இந்த குதிரைக்கு. அழகா 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய். வாவ், போதும். இதுக்கு மேல இருந்தா அது கண்டிப்பா கடிச்சிடும். ஓகே, இது ஒரு குதிரை மட்டும் தான் நம்ம ஃபார்ம்ல இருக்கானா? இருக்கு, குதிரைலாம் இருக்குன்னா. இதுக்கு அடுத்தது ஸ்டாலின். அவன் எங்க போனாலும் பிரைஸ் தான். அவன் பேர் சாம்ராட். ஏன்னா பெருசு இருக்கு. இவன் கொஞ்சம் தள்ளி. வணக்கம்டா மாப்பிள்ள. இவன் கொஞ்சம் தள்ளி இருந்துங்க. இவ்வளவு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பிக் சைஸா இருக்கு. அது வந்து பெண் குதிரைங்களா? அது ஆண் குதிரை? அது ஆண் குதிரை தான். இது பேர் என்னன்னா? அது பேர் ராணா. அவங்ககிட்டலாம் கிட்ட போக முடியாது. நாங்களே போக முடியாது. அவன் அப்படியே கடிப்பான். அவங்ககிட்டலாம் போக முடியாதுங்க யாருமே. இது வந்துட்டு கொஞ்சம் டெரரான ஒரு பீஸ். நாங்களே 2 பேர் 3 பேர் தான் போய் பிடிப்போம். இது மாடு இருக்கு. இது என்ன ஜல்லிக்கட்டு? காங்கயம்ண்ணா. காங்கயம். பியூர் காங்கயம். 4 பல்லு தான். முட்டுங்களாண்ணா? முட்டுண்ணா. வாவ், ஜல்லிக்கட்டுல தான் போய் மாடை பிடிக்க முடியல. இங்கே பிடிப்போம். இதுக்கும் இந்த மாட்டை நம்ம கயிறு கட்டின மாட்டை பிடிக்கிறதுக்கே நம்ம இவ்வளவு பயப்படுறோம். அந்த ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்கிற வீரர்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். கொம்பு எவ்வளவு சர்ப்பா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மாட்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கலாம்.
அரசு பயங்கரமா இருக்குங்க. அந்த மாடு வந்துட்டு இப்ப அவுத்து விட்டா நான் எங்களை வந்து சத்தியமாலுமே ஒரு வழி ஆக்கிரும். இதுல பேர் என்ன சொன்னீங்கன்னா? இது பேரு கட்டபொம்மன். கட்டபொம்மன். வா, பேருக்கு ஏற்ற மாதிரியே மாடு பயங்கரமா இருக்கு. வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாட்டு குதிரைங்க, போனி அந்த மாதிரி குதிரை இருக்குண்ணா. போனி வாத்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இது பேர் ஊசி வாத்துன்னு சொல்லுவாங்க. ஊசி வாத்து அழகா இருக்கு. இப்போ அரசு நம்ம வந்துட்டு இப்போ எந்த மாதிரி குதிரைகளை பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குட்டியா பார்த்துருப்பீங்கல்ல சின்ன சின்ன வீடியோ கிளிப் இதுல எல்லாம், அந்த மாதிரி வந்துட்டு குட்டி குதிரைகளை தான் பார்க்க போறோம். வா, ஆனா இந்த செட்டப்லாம் ரெடி பண்றதுக்கு எப்படின்னா ஒரு க்ரோஸ் கணக்கெல்லாம் இருக்குமா? ஆயிருங்கண்ணா. எல்லா இடத்தெல்லாம் இது பண்ணி மேக்ஸ் பண்ணி இந்த குதிரைலாம் கிடைக்காது. இதெல்லாம் இது பண்ணாங்கண்ணா. கிட்டத்தட்ட இதை தொடும்போது ஃபீல் எப்படி இருக்குன்னா, இந்த ப்ரஷ்ஷை தொடர மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குது. இதெல்லாம் சும்மா கண் பார்வைக்கு மட்டும். சும்மா கண் பார்வைக்கு மட்டும் தானே, சும்மா ஆசை யோசனை. அந்த குதிரை பேருனா இதுக்கெல்லாம் முடி வெட்டி விட்டுருவீங்க நீங்க? ஆமாண்ணா. இவர் வந்துட்டு கொஞ்சம் கோவத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த நடமாடி கொஞ்சம் ஃப்ரீடமா வச்சு அடைச்சு வைக்காம இருக்கிறதுக்காக இந்த கிரவுண்டு. நம்ம ஃபார்ம்ல வந்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு டைமிங் எப்போ ஓப்பன்ல இருக்கு ஃபார்ம்? காலையில ஒரு 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். இந்த டைமிங்குள்ள நீங்க எப்போ வந்தாலும் ஃபார்ம் வந்து விசிட் பண்ணலாம். கைட் பண்றது நீங்க இருப்பீங்க? இருப்போம். அரசு நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு என்னென்ன விஷயத்த வந்து நம்ம பார்க்க முடியும், வர்றது ஒர்த்தபிளா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி ஒர்த்தபிள் தான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வெளியே போய் பார்க்கணும்னா ரொம்ப தூரம் போகணும். அதே மாதிரி ரொம்ப வந்துட்டு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மாடு என்ன மாடுனா? இதெல்லாம் ரேஸ் மாடுனா, அதெல்லாம் வண்டி போட்டி ஓட்டுறது எல்லாம் ரேஸ். இது முட்டாது தானே? இது முட்டாதுண்ணா. இதெல்லாம் ரேஸ்ல போன மாடுங்க. ஓ, காமிக்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு பாகுபலி படத்துல வந்து கட்டப்பா பார்த்துருப்போம். இன்னைக்கு நேர்லயே ஒரு கட்டப்பா பார்க்க போறோம். யாரு தெரியுமா? நம்ம கட்டப்பா தலைவர். நம்ம கிட்ட போனோம்னாவே நம்மள எப்படா முட்டுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்லயே இருக்காரு. கிட்டத்தட்ட ஹைட் வந்து ஒரு 3 அடி இருக்குமாண்ணா? அவ்வளவுதான் இருக்கணும். 3 அடி. ரெண்டுமே காளை மாடு தான். ரெண்டுமே காளை. பின் மாடு நம்ம கிட்ட கிடையாதுங்களா? இருக்குண்ணா, இருக்கு. உள்ள இருக்கு. அந்த மாடு முட்டுங்களா? எல்லா மாடும் முட்டும். இது ரெண்டுமே முட்டும். இந்த மாடு என்ன ஒரு பர்பஸ்னா வளர்க்கறது ரீசன்? இதெல்லாம் ஒரு ஆசை. ஓனரோட இந்த மாதிரி மாடுகள் இருக்கு அப்படின்னு ஓனருக்கு ஒரு ஹாபி யோசனை. ஹாபிக்காக. வாவ், கிட்ட போனா சத்தியமா முட்டிடும். நான் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மனு இருக்கிறேன். அரசு வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட இங்க உட்காந்துருக்கேன்னா, கிட்டத்தட்ட இங்க உட்காந்துருக்கல இவ்வளவுதாங்க ஹைட்டே. மாடு ஹைட்டே இவ்வளவுதான். கிட்டத்தட்ட 2 மாடுமே வந்துட்டு ஒரே இடத்துல இருந்து வாங்கின மாடுங்களா, வேற மாடுங்களா? இதெல்லாம் இதோட பையன் தான். இதோட பையன் இது. அது அப்பா, இது பையன். டாடி சன் 2 பேருமே. தம்பி கட்டப்பா. ஆக்சுவலா அந்த மாட்டுக்கு நான் கட்டப்பான்னு பேர் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, பார்க்க கட்டப்பா மாதிரி நல்லா பல்கா இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வந்துட்டு வேகமும் அதிகம், விவேகமும் அதிகம். இந்த மாட்டுக்கிட்ட கொஞ்சம் வந்துட்டு கேர்ஃபுல்லா இருந்தாலும் நமக்கு தான் கொஞ்சம் ஆபத்து அதிகம். அதனால இந்த மாட்டை விட்டு நம்ம கொஞ்சம் கிளம்பலாம். ஜி, வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட? வேற இதுக்கு மேல அவ்வளவுதானா? அது மாதிரி நாய்ங்க தான் இருக்கு. நாய்கள், அப்புறம் ஆடு இருக்குன்னு சொல்லிக்கிற ஒட்டகங்கள் இது இருக்குங்களா? ஒட்டகம் இருந்துச்சுன்னா அது இப்ப சேல் பண்ணிட்டோம். ஒட்டகம் இல்ல, நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லி அதனால சேல் பண்ணிட்டோம். நம்ம கிட்ட வந்து ஆடுகளும் கொஞ்சம் நாய்களும் இருக்கு. நாய்களும் இருக்கு. இது பெண் குதிரைங்களா? ஆமா, இது வந்து காளாவோட குட்டி. அந்த 1 கோடி ரூபாய் குதிரையோட சின்ன அதோட குழந்தை இது. இது கடிக்குமாண்ணா? கடிச்சிருவா. சரி, ரைட், ஓகே. இதுக்கு மேற்பட்டு ஒரு விஷயத்த வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடாது. ஆடு பக்கம் கிட்ட தானே போகணும். ஆமாண்ணா. நமக்கு கூட தாடி கொஞ்சம் தாங்க இருக்கு. குட்டி குட்டியா இருக்குப்பா. இந்த சுவிட்சர்லாண்ட்ல ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, அதே மாதிரி. இது வந்து இப்ப போட்ட குட்டி ரீசெண்டா சுவிட்சர்லாண்ட்ல இருக்க ஆட்டுக்குட்டி மாதிரியே ஃபீலா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம அந்த தாடி வச்ச ஆடுன்னு சொன்னது நம்ம தலைவரை தான். வர்றாரு ரொம்ப வேகமா. அவங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். செப்பல் அப்படியே வெளியே கட்டி விட்டு. துருமாண்ணா? ஃப்ரண்ட்ல மான் கொம்பலா இருக்கு. ஆனா அது மான் கொம்பான்னு தான் தெரியல. அரசு உள்ளவாங்களேன். வாவ், கிட்டத்தட்ட அண்ணா வாங்கின மெடல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. கிட்டத்தட்ட இது தாண்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி
நிறைய விஷயத்த வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட மெடல், அவார்ட்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய வாங்கியிருக்காரு. செம்மையாக இருக்குது உண்மையுமே. கிட்டத்தட்ட அண்ணாவோட வால்